ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவளோட காத்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆகணும்னு கனவோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாசான வாய்ப்பு. எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் டக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஜூன் 23 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 30. எப்போ லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னா ஜூலை 29 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. நமக்கு அந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 6 வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் மூலமாக தமிழ்நாட்டோட சிறந்த கெஜெட்டட் ஆஃபீஸர், அதாவது க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சேலரி வந்து மந்த்லி 56,000லேருந்து 2 lakh வரை கூட நமக்கு சேலரி வரலாம். ஆரம்பத்தில் வந்து கை நிறைய சம்பளம் வாங்குகிற போஸ்டிங்கில் இது குரூப் 1. இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். டிகிரி படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த குரூப் 1 எக்ஸாமை எழுதிக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 21 ஏஜ்லேருந்து 34 வரைய இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறவங்கலாம் 39 வயசு வரைய நம்ம எழுதிக்கலாம். டிஎஸ்பி போஸ்டிங்க்கு மட்டும் தனிப்பட்ட உடற்தகுதி அப்புறம் வயது வரம்பு அதெல்லாம் வந்து மாறும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா மொத்தம் 3 ஸ்டேஜாக நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு, அடுத்து இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து செப்டம்பர் 6 வந்து நடக்குது. அதில் வந்து மொத்தம் 200 கேள்வி இருக்கும். அதில் 175 கேள்வி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்தும் 25 கொஷின் வந்து ஆப்டிடியூடில் இருந்தும் இருக்கும். மொத்தம் வந்து 300 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கு இதில் கிடையாது. அப்புறம் வந்து மெயின்ஸு, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இதில் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 60 மார்க் இருக்கும். இப்படி தான் வந்து எக்ஸாம் நமக்கு நடக்கும். வேகன்சி 26 தான் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணணுமா, இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கணுமா அப்படின்லாம் முட்டாள்தனமாக யோசிக்காமல் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து பார்ப்போம். ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கடைசி நாள் வரைய வெயிட் பண்ணாதீங்க, சர்வர் பிஸி ஆயிரும். உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குரூப் 1 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.